delivering smiles all around the professional careers. Reach us to reach them. உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். பராசக்தியும் ஒரு போராட்டத்தை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் ஆச்சு. இப்போ டான் பிக்சர்ஸ் வந்து அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, படம் வந்து 100 கோடி தாண்டி இருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னா, இண்டிவிஜுவல் ட்ராக்கர்ஸ் இருப்பாங்கல்ல சார், அவங்க வந்து என்னன்னா, இல்ல படம் 80 தொட்டிருக்கு, 82 வந்திருக்கு. பொய்யான தகவலை சொல்றதே யாருன்னா அந்த ட்ராக்கர்ஸ் தான். நீங்கள் யோசிச்சு பாருங்க, லியோ படம் முதல் நாளில் 147.005 கோடி தொட்டுருச்சு அப்படின்னாங்க. இந்த படத்துக்கு 3000 ஸ்க்ரீன்ஸ் தான் பண்ணான்னு, ஏன்னா நானே அவர்கிட்ட பேசும்போது சொன்னார் 3000 சில்லற ஸ்க்ரீன்ஸாக இருந்தார். இப்போ ஷாருக் கான் படம் அஃபிஷியலாக 11,700 ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆச்சு ஜவான். இப்போ ஜவான் படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கணும் முதல் நாள்? இவங்களுக்கே எவ்வளோன்னா அவங்களுக்கு ஒரு 450 கோடியாக வந்திருக்கணும் முதல் நாளில். 125 கோடி தான் அந்த படத்தோட கலெக்ஷன், முதல் நாள் கலெக்ஷன். ஏன்னா இந்த ட்விட்டரில் ட்ராக்கர்ஸுங்கிற பேரில் வந்து அவ்வளவு பேரும் இன்ஃப்ளூயன்சர்ஸாக நீங்கள் எப்படி கவனிக்கிறீங்களோ அப்படி வந்து அவங்க பேசுவாங்க. பராசக்தி டீம் நம்மளை ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படிங்கிற கோபம் இருந்தால் அவங்க கடைசி வரைக்கும் பராசக்தி 20 கோடி கூட வசூல் பண்ணல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒரு படம் வந்து இல்லை இவ்வளோ கலெக்ட் பண்ணல அப்படின்னு அஃபிஷியல் நம்பர்ஸை எதிர்த்து இன்னொரு இது பரப்ப வேண்டிய காரணம் இல்லை. அவங்க இந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்தே வந்து அந்த வேலையை தான் பார்க்குறாங்க. சரி, இப்போ அடுத்து நம்மளுடைய ரஜினிகாந்த் அவர்களுடைய படம் ஜெயிலர் 2 வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யார் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் கேமியோ? இவர் விஜய் சேதுபதி இருக்கார், அது வந்து அவரே சொல்லிட்டாரு. ஆனால் தமிழ் சினிமா வந்து காமெடியன் சந்தானத்தை ரொம்ப மிஸ் பண்ணுது. நிச்சயமா 100%. சந்தான காமெடி வந்து நல்ல உச்சத்துக்கு போன நேரத்தில் வந்து அவர் விலகி போயிட்டார். HiQE Campus Neat Crash 2026 Revision Attack. எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளரும் சினிமா விமர்சகருமான திரு சங்கர் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. சினிமா சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்கள் அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். பொங்கலுக்கு வெளியே இருக்க வேண்டிய 2 படத்துல பராசக்தியும் ஒரு போராட்டத்தை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆச்சு. இப்போ டான் பிக்சர்ஸ் வந்து அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, படம் வந்து 100 கோடி தாண்டி இருக்கு. சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு இது ஒரு பெரிய ஸ்டெப் தான். இன்னொரு பக்கம் என்னன்னா, இண்டிவிஜுவல் ட்ராக்கர்ஸ் இருப்பாங்கல்ல சார், அவங்க வந்து என்னன்னா, இல்ல படம் 80 தொட்டிருக்கு, 82 வந்திருக்கு, இது ஒரு லாஸ் அப்படின்ற அளவுக்கு எழுதுறாங்க. ஆமா, அவங்க போய் எண்ணி பார்த்து அதெல்லாம் அவங்க பார்த்து தாங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்க இப்போ ஒரு படத்தை எடுத்தவன் நானா இருப்பேன், அந்த படத்தை திரையிட்டவங்க நீங்களா இருப்பீங்க. நம்ம 2 பேருக்கும் தெரியும் இந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணுச்சு, என்ன வசூலாச்சு, எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு லாபம் நஷ்டம், அதுதான் அஃபிஷியல் நம்பர். அதான் அஃபிஷியல். அதை நம்ம வெளியே சொல்லுவோம். அதை வந்து அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இல்லை நீ ஏன்னா பொய்யான தகவலை சொல்கிறதே யாருன்னா இந்த ட்ராக்கர்ஸ் தான். நீங்கள் யோசிச்சு பாருங்க, லியோ படம் முதல் நாளில் 147.005 கோடி தொட்டுருச்சு அப்படின்னாங்க. இதில் அடிப்படை உண்மை இருக்கான்னா, இந்த படம் ரிலீஸ் ஆன திரையரங்குகள் எவ்வளோ? 3000 திரையரங்குகள் அஃபிஷியலாக. நீங்கள் அந்த ப்ரொடியூசரை கூப்பிட்டு கேளுங்க, சொல்லுவார். ஏன்னா இப்போ தான் அவர் நல்ல படம் எடுத்து ஒரு நல்ல படத்துக்கு எவ்வளோ பேர் கிடைக்கின்றது இப்போ தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. யார்? லலித்துக்கு, சிறை படத்தின் மூலமாக. இந்த படத்துக்கு 3000 ஸ்க்ரீன்ஸ் தான் பண்ணான்னு, ஏன்னா நானே அவர்கிட்ட பேசும்போது சொன்னார் 3000 சில்லற ஸ்க்ரீன்ஸாக இருந்தார். சரி, ஓகே. முதல் நாள் வசூல் எவ்வளோ? 150 கோடி அவங்க கணக்குப்படி. இப்போ ஷாருக் கான் படம் அஃபிஷியலாக 11,700 ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆச்சு ஜவான். இது வந்து அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணுது. 11,700 ஸ்க்ரீனுங்க, 3000 ஸ்க்ரீனுங்க. இப்போ ஜவான் படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கணும் முதல் நாள்? இவங்களுக்கே எவ்வளோன்னா அவங்களுக்கு ஒரு 450 கோடியாக வந்திருக்கணும் முதல் நாளில். 125 கோடி தான் அந்த படத்தோட கலெக்ஷன், முதல் நாள் கலெக்ஷன். இந்த நம்பர்ஸை வந்து ரிலீஸ் பண்ணது அவங்க தான். இந்த நம்பர்ஸை ரிலீஸ் பண்ணது ஷாருக் கானோட ரெட் சில்லிஸ் தான் ரிலீஸ் பண்ணுச்சு. உலகம் முழுக்க 11,700 திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகி 125 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்தியாவோட ஹியூஜ் நம்பர் 1 டே 1 கலெக்ஷன் இதுன்னு அவங்க சொன்னாங்க. இதை நம்புவீங்களா? அல்லது இந்த லியோ படத்துக்கு வந்தது அதை நம்புவீங்களா? ஆனால் இதை வந்து உண்மைன்னு சாதிச்சானுங்க நீங்கள் சொல்கிற அத்தனை ட்ராக்கர்ஸும். இது உண்மை, இது சாத்தியம், தளபதி ரெக்கார்டு அப்படின்னு சொல்லி சாதிச்சதெல்லாம் யாருன்னு நீங்கள் சொல்கிற ட்ராக்கர்ஸ் தான். அதுவே சன் பிக்சர்ஸு ஜெயிலர் படத்துக்கு முதல் நாள் வசூல் 90 கோடி அப்படின்னு சொன்னாங்க. சிலரெல்லாம் அன்அஃபிஷியலாக 125, 140 எல்லாம் சொன்னாங்க. அந்த படம் வந்து கிட்டத்தட்ட 7000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆச்சு உலகம் முழுக்க. சன் பிக்சர்ஸ் வந்து முதல் நாள் வசூல் எவ்வளோன்னு சொல்லலை. ஆனால் ட்ராக்கர்ஸ் போட்டாங்க பாருங்கள், அதை வந்து அவங்க கண்டுக்கவே இல்லை. ஒரு ட்ராக்கர் வந்து 4 நாளில் வந்து 450 கோடி கலெக்ட் பண்ணிடுச்சுன்னு போட்டுட்டு, ஏன்னா நிறைய பேர் வந்து அதை நம்பிட்டாங்க.
ஆனால் சன் பிக்சர்ஸ் வந்து அன்னைக்கே வந்து அஃபிஷியல் நம்பர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. 325 கோடி வேர்ல்டு வைடு ப்ளஸ் அப்படின்னு போட்டாங்க. எது நேர்மையானது? எதை நீங்கள் நம்புவீங்க? எது ஒரிஜினல்? இப்போ டான் பிக்சர்ஸ் சொன்னதை நம்ப மாட்டேன்னு சொன்னால் இந்த மாதிரி வடை சுட்டாங்களே இந்த பசங்க, இதே நீங்கள் நம்புவீங்களா? ஏன்னா இந்த ட்விட்டரில் ட்ராக்கர்ஸுங்கிற பேரில் வந்து அவ்வளவு பேரும் இன்ஃப்ளூயன்சர்ஸாக இந்த ஒரு குறிப்பிட்ட சார்பாக, நான் வந்து விஜய்க்கு சார்பாகன்னு நான் சொல்ல வரல. ஓகே, புரியுது. நீங்கள் எப்படி கவனிக்கிறீங்களோ அப்படி வந்து அவங்க பேசுவாங்க. இப்போ பராசக்தி டீம் சரியாக கவனிக்கலை, பராசக்தி டீம் நம்மளை ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படிங்கிற கோபம் இருந்தால் அவங்க கடைசி வரைக்கும் பராசக்தி 20 கோடி கூட வசூல் பண்ணல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம அதையும் பார்க்கணும். ப்ரொடியூசர் சொல்லியிருக்காருல்ல, நீங்கள் அதில் இந்த ப்ரொடியூசர் சொல்கிறத கூட இன்டர்பிரேட் பண்ணி கேட்கலாம். பல பேர் இருக்காங்க, தியேட்டர் ஓனர்ஸு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, அவங்கள கேட்டால் சொல்லுவாங்க. சார், ஒரு படத்துக்கு ஒரு காசு வாங்கிட்டு ஹைப் பண்ணுறது இது புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒரு படம் வந்து இல்லை இவ்வளோ கலெக்ட் பண்ணல அப்படின்னு அஃபிஷியல் நம்பர்ஸை எதிர்த்து இன்னொரு இது பரப்ப வேண்டிய காரணம் என்ன சார்? அவங்க இந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்தே வந்து அந்த வேலையை தான் பார்க்குறாங்க. ஒரு படம் வந்து தமிழுக்காக போராடின போராளிகளை கௌரவிக்கிற மாதிரி ஒரு படம் வருது. உங்களுக்கு உண்மையிலேயே அந்த படம் பிடிக்கலனா கூட கொண்டாடணும் அந்த படத்தை. ஏன்னா இந்த 100 ஆண்டு தமிழ் சினிமாவில் நம்மளோட அந்த மொழிப்போரை பற்றி பதிவு செய்ய இங்கே இருக்கிற ஒரிஜினலாக தமிழ் கிரியேட்டர்ஸ் கூட யாருமே அதை செய்யலை. சுதா கொங்கரா வந்து தான் அதை பதிவு பண்ண வேண்டியிருக்கு. இங்கே எவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்க, யாராவது ஒருத்தராவது அதுக்கான முயற்சி எடுத்தாங்களா? மணிரத்னம் ஒரு படம் பண்ணார் இருவருன்ட்டு, அந்த 2 தலைவர்களையும் வந்து அவமதிக்கிற மாதிரி ஒரு படமாக அது மாறி போச்சு. ரசிக்கிற மாதிரி ஒரு படமாக இல்லாமல் அந்த தலைவர் அப்போ உயிரோடு இருந்தார் கலைஞர், அவரே வந்து தலையில் அடிச்சுக்கிற மாதிரி தான் அந்த படத்தை அவர் எடுத்து வச்சுருந்தார். அப்படி இங்கே நம்முடைய நம் மண்ணில் நடந்த மிகப்பெரிய ஒரு போர் இது. சாதாரணமாக 1-2 பேர் இல்லை, 250 பேருக்கு மேலே செத்து இருக்காங்க. அதுக்காக இதை பதிவு செய்வதற்கு கூட வந்து இங்கே யாருக்குமே வந்து துணிச்சல் இல்லை அல்லது தெரியலைன்னு வச்சுக்கோங்களேன். அதை இத்தனை ஆண்டு கழித்து ஒருத்தர் வந்து ஒரு பெண் இயக்குனர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நியாயமாக அதை சப்போர்ட் பண்ணணும், பாராட்டணும். நான் படம் பார்க்குற அவ்வளோ பேர் வந்து அவ்வளோ நெகிழ்ச்சியோடு வெளியே வராங்க. ஏன்னா இந்த பண்ணாடைங்கெல்லாம் வந்து தொடர்ச்சியாக அந்த படத்தை பற்றி எழுதி படம் பார்க்கணுன்ற மூடில் இருந்தவன்லாம் ஓடிடியில் வட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு போயிட்டான் பல பேர். அது இந்த படத்தினுடைய வசூலை அவ்வளோ பாதிச்சிருக்கு. இவங்கெல்லாம் வந்து தமிழ் சினிமாவோட சாபக்கேடுகள். இவங்களால தான் வந்து இந்த மாதிரி நல்ல படங்கள் மிகப்பெரிய ஒரு சோதனை வந்து சந்திக்குது. இது எப்படி இந்த ப்ரொடியூசர் கவுன்சிலில் இவங்கெல்லாம் வந்து எப்படி அதை ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரில. நிறைய இண்டிவிஜுவல் ட்ராக்கர்ஸ் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க மாதிரி. ஆமாம் சார், அவங்க வந்து இந்த படத்துக்கும் இல்லை, பராசக்தியும் இல்லை, அது எல்லா நடிகர்களுடைய படத்துக்குமே அவங்களே இது வந்து லாஸ், இது நல்ல படம், இது ஃப்ளாப் அப்படின்னு முன்னறிவிப்பாக சொல்லிடுறாங்கல்ல சார். இது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது, எந்த அளவுக்கு எத்திக்கல் இது? இது வந்து ஒரு அசம்ஷனில் அவனுங்களாம் ஒன்று போடுறாங்க. இவங்க இப்போ நீங்கள் இண்டிவிஜுவல் ட்ராக்கர் சொல்கிறீங்களா, அதில் ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச 5 பேர், அல்லது இவங்க பாப்புலராக இருக்க ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணுங்கள். அந்த 5 பேருக்கு ஃபோன் பண்ணி இந்த குறிப்பிட்ட டிஸ்ட்ரிபியூட்டரு நம்பர் இருந்தால் கொஞ்சம் கொடுக்கணும்னு கேளுங்க. இல்லை நான் சீரியஸாக சொல்கிறேன். அப்புறம் இந்த குறிப்பிட்ட தேட்டர் ஓனர் அவர் நம்பர் இருந்தால் கொஞ்சம் கொடுக்கணும்னு கேளுங்க. தெரியாது. சரி, அப்போ எதுக்கடா யார்கிட்டா நீங்கள் டேட்டா வாங்குறீங்க அப்படின்னா அவங்களா குத்து மதிப்பு அடித்து விடுவாங்க. இப்போ 1000 தேட்டர் ரிலீஸ் ஆகிருக்கு, ஒரு நாளைக்கு 4 ஷோ, ஒரு சீன் ஒரு ஷோவுக்கு 100 பேர், இப்போ ஒரு டிக்கெட் வந்து 200 ரூபா. இதை கால்குலேட் பண்ணிவிட்டு முதல் நாள் வசூல் இவ்வளோ அவங்களே போடுவாங்க. உண்மையில் வந்து அந்த படத்துக்கு 100 பேர் தான் வந்திருப்பானா, 500 பேர் கூட வந்திருப்பான். சிங்கிள் ஸ்க்ரீன்ஸில் வந்து கெப்பாசிட்டி எவ்வளோ தெரியாது அவங்களுக்கு, போய் பார்த்துருந்தா தானே தெரியும். சிங்கிள் ஸ்க்ரீன்ஸில் இன்றைக்கி கூட 800லேருந்து 1000 பேர் உட்கார தேட்டருங்க இருக்குது. ஈகா போய் இவங்கெல்லாம் பார்த்து கூட இருக்க மாட்டாங்க. ஈகாவில் எவ்வளோ சீட்டுன்னு கேளுங்க, ஒருத்தனுக்கும் தெரியாது. ஸோ அந்த மாதிரியான பசங்க தான் உக்காந்துக்கிட்டு, ஏன்னா அந்த லேப்டாப்பு அல்லது மொபைலு இதை தாண்டிய உலகம் வந்து தெரியாத பசங்க. ஆனால் அவங்க ஒரு தொகையை வந்து போடுறாங்க, அவங்க ஒரு கருத்தை வந்து பரப்புகிறாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. அதுதான் மிகப்பெரிய ஆபத்தாக நிற்கிது. இந்த பராசக்தி படத்தினுடைய வசூல் அப்படின்றது சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கான ஒரு முன்னெடுப்பு தான். ஏன்னா தொடர்ந்து 5 படம்னு சொல்கிறாங்க. அடுத்து அவருடைய படத்துக்கான சம்பளமோ இல்லைனா அவருடைய வேல்யூ இதனால் இன்க்ரீஸ் ஆகும் சார்? இல்லை, இப்போ இந்த பராசக்தியை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் இதுக்கப்புறமா சம்பளத்தை ஏற்றலை அப்படின்னு தான் வந்து நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா அவர் அமரனுக்கு பிறகு ஏற்றினது தான் சம்பளம். இப்போ இந்த படத்துக்கு பிறகு அவர் எதுவும் சம்பளம் ஏற்றலை அப்படிங்கிறது தான் நான் கேள்விப்பட்டது. இன்னொன்று, இந்த படம் வந்து வசூல் ரீதியாக விட்டுருங்க, ஆனால் அந்த குவாலிட்டி வைஸ் இந்த சிவகார்த்திகனுடைய அந்த நடிப்பு திறன் இருக்குது பாருங்கள், அது வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போயிருக்கு அவரை. நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்களான்னு தெரில. பார்த்துங்க சார்.
ஒவ்வொரு காட்சியிலையுமே வந்து அந்த அந்த டெடிகேஷன் இருக்கு பாருங்க, உண்மையிலே வந்து பிரமிக்க வச்சுது. ஒவ்வொரு இதுலேயுமே அவருடைய பாடி லாங்குவேஜ் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். நீங்கள் சிவகார்த்திகேயன் வந்து அந்த டான்ஸை பாருங்கள், அவளுடைய பர்ஃபார்மன்ஸு, ஃபேஸ் ரியாக்ஷன்ஸு அவ்வளோ வந்து ஒரிஜினலாக இருக்கும். நம்மளை கூடவே கூட்டிகிட்டு போவார். அந்த காலகட்டத்துக்கு நம்மளை கூடவே கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும். அவர் மட்டும் இல்லை, இந்த அதர்வா அல்லது எல்லாருமே ரவி மோகன் அத்தனை பேருமே வந்து ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருப்பாங்க. நமக்கு வந்து உண்மையிலே வந்து நம்ம கண் கலங்க வைக்கும் பல காட்சிகள். அப்படி ஒரு படம் சிவகார்த்திகேயனை நடிப்பில் வேற ஒரு கட்டத்துக்கு கூப்பிட்டு போயிருக்கு. அமரனில் அவர் ஒரு ஸ்டேஜ் போனார்னா, இது அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் வந்து அவரை கூட்டிகிட்டு போயிருக்கு. நிச்சயமாக சிவகார்த்திகேயன் இவங்கெல்லாம் யார், இவங்கெல்லாம் வந்து ஒத்துக்கலனாலும் சிவகார்த்திகேயன் வேறு ரேஞ்சுக்கு போயிட்டார். அதை ப்ரொடியூசர்ஸ் ஒத்துக்கிறாங்க, தேட்டர் ஓனர்ஸ் சொல்கிறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சிவகார்த்திகேயன் நம்பிக்கை நட்சத்திரமாக மாறிட்டார். சரி, இப்போ அடுத்து நம்மளுடைய ரஜினிகாந்த் அவர்களுடைய படம் ஜெயிலர் 2 வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சிலருடைய கேமியோஸ்லாம் சொல்கிறாங்க சார். விஜய் சேதுபதி இருக்காருன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வித்யா பாலன் மேம் இருக்காங்கன்னு சொன்னாங்க. யார் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் கேமியோ? இவர் விஜய் சேதுபதி இருக்கார். அது வந்து அவரே சொல்லிட்டாரு. ஏன்னா நான் ஐ லவ் ரஜினிகாந்த், எனக்கு அவர்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிறேன் நடிக்கும்போது. அதனால் எனக்கு அவர் படத்தில் நான் எப்போ கூப்பிட்டாலும் என்ன ரோல்னாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் அவர் வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஷாருக் கான் இருக்கிறதா சொல்கிறாங்க. அது எதுவும் கன்ஃபார்மாக தெரியல. மற்றபடி வந்து சிவராஜ்குமார், மோகன்லால் ஆஸ் யூஷுவல் அவங்க வந்து இருக்காங்க. ஜாக்கி ஷெராப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து இது இப்போ வந்த ஜெயிலருக்கு கொஞ்சம் முன்னாடி நடக்கிற காட்சிகள் அப்படிங்கிறதுனால ஜாக்கி ஷெராப் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ படத்தோட இறுதி கட்டம் இன்னொரு 10 நாள் ஷூட் இருக்குது. அதற்காக அவர் வந்து கேரளா போயிருக்கார் ரஜினிகாந்த். அது அண்மையில் அவர் போன அந்த வீடியோலாம் வெளியாச்சு. இது முடிஞ்ச பிறகு அவரே சொல்லிட்டார், ஏப்ரல் மாதம் புது படம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்ட்டு. இந்த படம் வந்து அதே ஆகஸ்ட்டில் ரிலீஸ் ஆகுது. ஆகஸ்ட் மாதங்கிறது மோஸ்ட்லி ரஜினி படங்கள் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகும். அது வந்து சேஃபான மாதம், அதாவது மழை காலத்துக்கு முன்னே. அதே போல் சம்மர் முடிஞ்சு பசங்க குவார்டர்லி எக்ஸாம் லீவெல்லாம் வர்ற டைம் அது ரொம்ப சரியான காலகட்டம். அப்போ வந்து விடுறாங்க. அது இன்னொன்று என்னென்னா, அவருடைய அந்த பொன்விழா ஆண்டு வந்து முடிகிற நாள் வந்து அந்த ஆகஸ்ட் 14 தான். அதனால் அதே தேதியில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பொங்கல் படங்களில் வாவ அத்தியாரத்துக்கு அப்புறம் வந்து டிடிடி இந்த படங்கள்லாம் வந்துச்சு. அப்போ நடுவில் வந்து என்னென்னா சந்தானம் அவர்கள் நடித்து ரொம்ப நாளாக ஷெல்ஃபாக இருக்கிற சர்வர் சுந்தரம் படத்தையும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ வரல. ஆக்சுவலாக அந்த படம் எடுத்து ரொம்ப வருஷம் ஆகுது சார். என்ன இஷ்யூனால இன்னமும் அது ஷெல்ஃபாக இருக்குது? இல்லை, அந்த படம் முழுசாக முடிஞ்சதான்றதே வந்து தெரியல. ஏன்னா அதில் ட்ரெய்லர்லாம் கூட விட்டாங்க சோஷியல் மீடியாவில். பட் அது ஸ்டாக்னேட்டடாகவே இருக்கே. அது அதான் ஒன்று ஃபினான்ஷியல் இஷ்யூ ஒரு பக்கம். இன்னொன்று அதில் சந்தான சில பகுதியெல்லாம் முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ இது எப்படி அதை ஃபினிஷ் பண்ணாங்கன்னு தெரில. அவரோட இது எல்லாமே முடிச்சிட்டாங்களா என்னான்னு தெரில. அது சில அந்த காரணங்களால் வந்து அப்படியே தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தது. சரி, இருக்கிறத வச்சு நம்ம ரிலீஸ் பண்ணிடலான்னு ஏதாவது முடிவு பண்ணாங்களா தெரில. ஏன்னா படங்கள் இல்லை, ட்ரையாக இருக்குது, அதனால் விட்டுறலான்னு நினச்சிருப்பாங்க. ஒரு வேலை சந்தானம் சாருக்குமே வந்து ஒரு பிரேக் த்ரூ வேணும்னு சொல்லி ஃபேன்ஸ்லாம் ஆசைப்படுறாங்க. அவர் கொஞ்சம் நடித்து நல்லா போகணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அடுத்தது ஏதாவது படம் வருது அவருக்கு? அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை தரக்கூடிய படமா தெரியல இப்போ வரைக்கும் வந்து. ஏன்னா கடைசியாக அந்த இது வந்தது டிடி நெக்ஸ்ட் லெவல் வந்தது. அதுக்கப்புறமா சில படங்கள் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஈவன் ரஜினி படத்தில் கூட வந்து அவர் இந்த காமெடினா வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜெயிலர் 2 வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த முக்கியமான ஹீரோக்களுக்காக வந்து மீண்டும் அவர் காமெடினா கிளம்புறங்கிறன்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி படங்கள் சிலதெல்லாம் வந்து அவர் கமிட் ஆகிருக்காரு. அதனால் அந்த படங்கள் வரும்போது தான் தெரியும். அவருக்கு வந்து இந்த ஹீரோவாக நடித்து வர்ற படம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் எதுவும் பெருசாக வந்து இல்லை, ரெடியாக இல்லை. ஏன்னா தமிழ் சினிமா வந்து காமெடியன் சந்தானத்தை ரொம்ப மிஸ் பண்ணுது. நிச்சயமாக 100%. சந்தான காமெடி வந்து நல்ல உச்சத்துக்கு போன நேரத்தில் வந்து அவர் விலகி போயிட்டார். இப்போ சுந்தர்சி படங்கள்லாம் அரண்மனை, கலகலப்பு, அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கவுண்டமணி இல்லாத குறைய தீர்த்துட்டாண்டா இருந்தாலும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருப்பார். கலகலப்புலலாம் சான்ஸே கிடையாது. அவர் ஒரு பாதி தான் வருவார். பட் அவருக்காகவே அந்த படம் ஓடிச்சுன்னு சொல்லலாம். அப்படி பண்ணியிருப்பார். அதே போல் அரண்மனை முதல் இப்போ அதுலேயும் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். அப்படி இருந்த நேரத்தில் வந்து அவர் திடீர்னு ஹீரோ மட்டும்தான் பண்ணுவேன்னு போனது வந்து உண்மையிலே தமிழ் சினிமாவுக்கு பெரிய இழப்பு. ஹீரோவை பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பண்ணும்போதே வந்து இந்த மாதிரி முக்கியமான படங்களில் காமெடியனா பண்ணுற அந்த முடிவு வந்து வரவேற்கத்தக்கது. தொடர்ந்து பண்ணணும் அதை. ஓகே சார், உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.
உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈசி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே.